இப்பொழுது நேற்றைய முன்தினம் செய்தியை பார்த்தேன். முன்னாள் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துடைய செயலாளர்கள் விக்னேசன் அவர்கள் கூறியிருந்தார், வடக்கு கிழக்கை இணைப்பை பிரித்தவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்ப மாட்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டுற வகையில் கூறியிருந்தார். தேர்தல் நடைபெறுமா முதலில்? இல்லை, தேர்தல் இந்தியா கணிசமான அழுத்தங்களை கொடுக்குது. ஆகவே இவர்கள் இந்தியாவில் தயவில் வாழ வேண்டி இருக்குது. இந்தியா கையை நீட்டி இந்த பிச்சையை கொடுக்காட்டி இலங்கை பொருளாதார ரீதியாக மூழ்கும். சரிண்ணா, இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி இந்தியாவை பகைக்கவும் முடியாது. அப்போ ஜேவிபி என்பிபி ஒரு மாகாண சபை முறைமையை விரும்பாததுன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்காக விரும்பாததுக்காக தேர்தலை வைக்காமல் விடையிலான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி இருக்கவும் அவை இந்த தேர்தலை இந்த நேரத்தில் வைக்க விரும்ப மாட்டோம்ன்றது தான் என்னுடைய கருத்து. காரணம், அவை சில புதிய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றியே ஆகும். பொருளாதாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் காட்ட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். IMFுடைய நிபந்தனைகளை இவே போய் முழுமையாக அதை அமுல்படுத்த வலிக்கிட்டால் இவண்ட வாக்கு வாங்கியே இவே இழக்க வேண்டி வரும். என்னடா இவண்ட வாக்கு வாங்கியே முழுக்க ஒரு சோசியலிச மார்க்சிச வாக்கு வாங்கி. சரி, அப்போ அதை முழுமையாக அமுல்படுத்த இயலாது. வெறுமனே அதை ஏதோ ஒரு வகையில் சமாளித்து கொண்டு போகிற மட்டும்தான் செய்யலாம். அண்டா பொருளாதார ரீதியாக ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி ஒன்று இலங்கைக்கு வரப்போகிறது இல்லை.